கடைசி படம் அரசியல் வரும்போதே வர படத்தை விட மாட்டுறாங்களே, இதுக்கப்புறம் படம் எடுத்தால் எடுத்துடுவாங்க. நமக்கு எதுக்கு வம்பு, அங்கே போனால் பஞ்சாயத்து, அங்கே போனால் பிரச்சனை ஒதுங்குறாங்க. அப்படி ஒதுங்காமல் எல்லோரும் வரணும் அரசியலுக்கு, வந்து எல்லோரும் நல்லது பண்ணணும். தமிழில் அழகான பெண்கள் நடிக்க வர்றதில்லை, அதை உண்மை. ஜாதிங்கிறது ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ கொஞ்சமாக மறைச்சிட்டே வர்றது. திரும்பி இந்த மாதிரி படம் எடுத்து திரும்பியை ஞாபகப்படுத்துகிற மாதிரியும் ஆகிருக்கிறது. ஒரு காலத்தில் நடந்துச்சு, உண்மைதான். அதை திருப்பி மேக்ஸிமம் மறக்கத்தான் ட்ரை பண்ணணும். நாங்கள் ரொம்ப ஒரு வெயிட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2 வாய்ப்பு இருக்கா சார்? 100% வாய்ப்பு. என்னுடைய மிகப்பெரிய வேலையில் வருத்தப்பட வாலிபர் சங்கம் 2 100% நம்ம வெயிட்டிங் சார். அது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் தான். இப்போ சொன்னாலும் எல்லாம் சிரிக்கிறாங்க, அவ்வளோ காமெடியாக மாதிரியாக. இன்று நம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பல மிகப்பெரிய அழகிய படங்களை நமக்கு கொடுத்தவங்க. அது மட்டும் இல்லாமல் பல ஹீரோக்களோட வெற்றி படங்கள்னே சொல்லலாம். அவ்வளோ கிராமத்து வாழ்க்கை சார்ந்தும், திருவிழாக்களை சார்ந்தும், நகைச்சுவை சார்ந்தும் பல்வேறு படங்களை கொடுத்த இயக்குனர் திரு பொன்ராம் சார் தான் நம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவரிடம் நிறைய விஷயங்களை பேச போகிறோம். முதல்ல அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை சந்திச்சதில் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. சூப்பருங்க சார். நிறைய விஷயம் பேச போகிறோம். பொன்ராம் சார், இந்த திரைத்துறைக்கு வர காரணம் என்ன? சினிமா மீது உள்ள ஒரு பற்று தான். இது எப்படின்னா, நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் தேனியில், மில்லில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஒரு மில்லில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா அந்த கவிதை எழுதிட்டே இருப்பேன். நான் அந்த கவிதை எழுதும்போது கூட இருக்கிற நண்பர்கள்லாம், நீ சினிமாவுக்கு போ அப்படின்னு நம்மளை கொம்பு செய்ய விட்டது தான். ஸோ அப்படி தான் எனக்கு இந்த ஆசை வந்துச்சு சினிமாவில் டேரக்டர்னா. அது மெயினாக வந்து நான் பார்க்கும்போது நிறைய படங்கள் தொடர்ந்து பார்த்துட்டேன். படம் பார்க்குறது தான் பொழுதுபோக்காக இருந்துச்சு. ஸோ கண்டினியூவாக படம் பார்த்ததுலானோ என்னவோ தெரியல, எனக்கு அந்த சினிமா டைரக்டர் ஆகணும். நான் வந்து போகிறோம், ஒரு வருஷத்தில் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணுறோம், 2ஆவது வருஷம் டைரக்டர் ஆகணும்னு தான் நினச்சி வந்தேன். ஆனால் நடந்தது என்னமோ வேறு. பல வருஷம் ஆகிப்போச்சு. நான் ஏடியா ஜாயின் பண்ணுறதுக்கு 5 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ இங்கே உள்ள கஷ்டம் நமக்கு தெரியாது. ஊரில் வந்து அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஸோ அப்படி ஆர்வமாக வந்தது தான் சினிமா. லைக் எனக்கு இந்த படம் பற்றி சொல்லியே ஆகணும். வருத்தப்படாத வாலிபர் சங்கம். மெயினாக இதை தான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்படி சார் அந்த ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, எமோஷனல் எல்லாமே ஒரு கலந்த கலவைன்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு காம்போ, சிவா சாராக இருக்கட்டும், சூரி சாராக இருக்கட்டும், எப்படி சார் நீங்கள் அவங்கள சூஸ் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு சிவா சூஸ் பண்ண சிவகார்த்திகேயன் சார் வந்து, நான் அதுக்கு நிறைய மற்ற ஹீரோக்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு அந்த கதையை வந்து முன்னாடி நான் ஒர்க்கல் படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது நான் படம் பண்ணுற ஐடியாவே எனக்கு இல்லை, வெறுத்து போச்சு. போங்கடா அப்படின்னு போட்டு படம் பண்ணுறதுல ஓகேல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கோடேரக்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன். உதய் சாருக்கு டைலாக் சொல்லி தரது, அதுதான் என்னோடய வேலை. அப்படியே போய்ட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் சரி, நம்ம ஃப்ரெண்டு நம்ம குமார்னு சொல்லி ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவர் இப்போ ப்ரொடியூசர் ஆகிட்டார். இந்த கருடன் படம், மாமன் படத்தோட ப்ரொடியூசர் அவர் பாஸ்கரில் மேனேஜராக இருந்தார். அவர் சொன்னார், ராஜ் டிவியில் கதை கேட்குறாங்க, கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றான். கதை கேட்குறது யாருன்னா லட்சுமி சார் தான், சித்ரா லட்சுமி தான் கேட்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியான்ட்டு அவரும் எனக்கு சார் நல்லா தெரியும். சரி ஓகேன்ட்டு நாங்கள் சரி எந்த கதை சொல்லலான்னு எனக்கும் தெரியல. சரி அதை தூக்கி 4 சீன், இது தூக்கி 4 சீன், அதை தூக்கி 4 சீன் போட்டு ஒரு கதை ரெடி பண்ணி அப்படி ரெடி பண்ணது தான் வருத்தப்பட நினச்சி. அந்த நேம் எப்படி சார் சூஸ் பண்ணீங்க நீங்கள்? அது என்னென்னா, எங்கள் கிராமத்தில் வந்து திருவிழா வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே வந்து டைகர்ஸ் பாய்ஸ் குரூப், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாக இருக்குது. நான் பழனியில் ஒரு சங்கமே இருக்குது. தென்காசியில் வந்து தாஸ் படம், ஜெயம்பரவி சார் படம் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது தென்காசியில் ஒரு போர்டு பார்த்தேன், வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு சொல்லி. இதே வடிவேலனை வச்சே ஒரு பேனர் வச்சுருந்தாங்க, ஒரு சின்ன கட் அவுட் வச்சுருந்தாங்க. அது எனக்கு அப்போவே இன்ஸ்பிரேஷன். அது அப்புறம் பழனியில் நான் கேள்விப்படுவேன், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அங்கேயே இருக்கும், ரொம்ப வருஷமாக இருக்குது. அந்த வந்து அதை படம் டைட்டிலாக வைக்கணும்னு எனக்கு மைண்டில் இல்லை, அது என் மைண்டில் ஓடும். அது ஓடிட்டே இருந்துச்சு. அப்புறமா இந்த படம் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது இப்போ தான் ஐடியா வந்துச்சு எனக்கு. அப்போது ஒரு 3 ஸ்கிரிப்ட் வச்சுருந்தேன் நான்.
மூணில் இருக்க பெஸ்ட்லாம் தூக்கி ஒரு ஸ்கிட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி மிக்ஸியில் போட்டு ஜாரில் போட்டு ஆட்டி அப்படி உருவாக்குனது தான் வருத்தப்படுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து டயர் பாய்ஸ் குரூப்ஸ் தான் வச்சுருந்தேன். ஓகே. டயர் பாய்ஸ் குரூப் அப்படின்னு ஊரில் வந்து அப்படி தான் வச்சுருப்பாங்க. பேனர் அடிக்கிறாட்டம் எங்கே எல்லா இடத்துலையும் இந்த டயர் பாய்ஸ் குரூப்னு இருக்கும். சரி, டயர் பாய்ஸ் குரூப்ன்ட்டு சாதாரணமாக இருக்கே, இது வருத்தப்படாத விஷயம் அந்த டைட்டில் அப்புறமா ஞாபகம் வந்துச்சு. அப்புறமா அதை வச்சோம். அந்த ஒரு கதைக்கான தேடல் உங்களுக்கு எவ்வளோ நாட்கள் இருந்தது சார்? அது கதைக்கள தேடல் வந்து எனக்கு அதான் சொன்னேன். இந்த கதை வந்து ஒரு கதை இல்லை, வருத்தப்படாத விஷயங்கிறத பொறுத்து ஒரு 3 கதை இருக்கும். ஆக்சுவலாக வந்து வேறு கதையெல்லாம் இருக்கும். அதில் ஒரு சிலது ஜாதி வரும். ஏன் நம்ம எடுக்கிற ஜாதி வரக்கூடாது, ஆணவ கொலை தான் இருக்கும், ஆனால் ஜாதி இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். ஏன் ஆணவ கொலையும் கௌரவ கொலையும் ஒரு ஜாதிலையும் பண்ணுவாங்க, அப்படியும் நான் அதில் இருக்கும். ஸோ ஆணவ கொலையும் இதுவும் கௌரவ கொலையும் வந்து ஜாதியும் மட்டும் கிடையாது, பணமும் காரணமாக இருக்குது. பணத்துக்காகவும் கொண்டுவாங்க, அதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு பணம் விஷயந்தான், ஒரு சொந்தக்காரங்களே பொண்ணு தர மாட்டான், ஏன் தரலாமே, ஏன்னா அப்போ வித்தியாசம் இருக்குது, பணம் காசு இருக்குது. இதை நம்ம கிராமப்புறங்களை அதிகமாக பார்ப்போம், நிறைய பேப்பரில் நான் பார்ப்பேன். ஸோ அங்கேருந்து அதை எடுத்தேன். அப்புறம் ஊரில் கிராமத்தில் பார்த்தா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் ஒரு பிள்ளைய பார்த்துட்டு இருப்போம், டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ பாவீங்களா, இப்போ தான்டா 10வது போச்சு, அதுக்குள்ளேயே முடிச்சு விட்டீங்களாடா. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கு? அதான் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறதா, அவர் சொல்லக்கூடாது, நமக்கு ஃபேமிலி மில்லாம் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம பார்த்துட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தா கல்யாணம்ன்றுவாங்க. ஸோ அது நிறுத்தினா எப்படி இருக்குன்ற ஒரு யோசிக்கிறது தான், அந்த மாதிரி தான் அதை பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி சீனாக இருக்கட்டும், எல்லாமே ரியல் லைஃப்பில் நடக்கிறது தான். எல்லாம் விவிஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 80% நடந்து தான் இருக்கும். சில விஷயங்களை தான் கற்பனையாக சேர்த்துருப்போம், இந்த ஆணவ கொலை இதெல்லாம் கற்பனையாக சேர்த்துருப்போம் இல்லையே. மற்ற எல்லாம் காமெடி எல்லாமே நடந்த சீன் தான், மேக்ஸிமம் நடந்த சீன் தான் இருக்கும். இது ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் அந்த ஒரு காமெடி சென்ஸும் இது எப்படி யோசிச்சிருப்பாங்க, இந்த ஸ்பார்க் எப்படி வந்திருக்கு, இது எந்த சீன்ல இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு பார்க்கும்போது. அதில் அது நீங்கள் எப்படி சார் யோசிச்சிங்க? தவசி ஐயா, அவங்க மறைந்த தவசி ஐயா ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க, அந்த கருப்பா அப்படின்னு சொல்லி. ஆமாம், அது நானே அனுபவிச்சேங்க. நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன், இவ்வளோ சொல்ல போனால் லேடிஸ், அந்த அந்த கோயிலுக்கு பெண் சாமியார் தான், வயசானவங்க வேறு, அவருக்கு தான் 60 வயசு இருக்கும் அவங்களுக்கு. நாங்கள் வீட்டில் சொன்னாங்க, அக்கா சொன்னாங்க, அந்த கோயிலுக்கு போய் சாமி விட்டு போப்பா, நல்லது நடக்குனாங்க. சரின்ட்டு போயிட்டு சாமி விட போனேன். வாப்பா முத்து போட்டு பார்ப்போம் அப்படிச்சு. சரி முத்து போடுறாங்களா, சரின்னு உட்காந்தேன். அப்படியே முத்தை போட்டு குளிச்சேன். அந்த கருப்பா இந்த கருப்பா அந்த கருப்பா என் பிள்ளைக்கு ஒரு வழியை சொல்கிறா அப்படின்னு சொல்லிச்சு. சொல்லிட்டு எப்போ இடம் போனால் வளம் போனால் இடம் இரு, நான் இன்னொரு வாட்டி கேட்குறேன் அப்படின்னு கேட்டு கருப்பனுக்கு ஒரு கோட்டை வாங்கி வச்சுரு, எல்லாம் சரியாக போயிருந்துச்சு. அது கருப்பனுக்கு கோட்டை நிஜமாக நடந்தது சார்? அப்போ அது என்ன நம்ப மாட்டேங்களா, கருப்புன்னு கோட்டுறா அப்படின்னே. இல்லைப்பா இல்லை முடித்தேன், எனக்கு எங்கே கிடைக்கும் கடை இதெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி முடித்தேன். அது ஒன்றும் இல்லைப்பா, நீ காசை கொடுத்துரு, நான் வாங்கி வச்சிருவேன் அப்படி சொல்லி வாங்கினாங்க. அது அப்புறம் வந்து நாங்கள் ஊரில் கேள்விப்படுவோம், விடிய காலை 5 மணிக்கு கூவுற செவன்னு கூவாத செவன்னு வாங்கிட்டு ஏற்ற மாதிரி வரும்போது யார்கிட்டையும் பேசக்கூடாது. ஏன் பேசினா குழப்பி விட்டுருவான்ல, இன்னொன்று உண்மை தெரிஞ்சிரும்ல, இன்னொன்று அவன் வேறு ஏமாந்துருப்பான். அந்த டைலாக் சார் சொல்லும் போது அந்த அம்மா பின்னாடி இருந்து யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா அவன் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஏப்பா அவன் ப்ராடு பையப்பா, அவனை நம்பி வேறு சேவலை வாங்கிட்டு போறியா நீ அவன் சொல்லி விட்டுருவான்ட்டுருக்காங்க. யார்ட்டையும் பேசக்கூடாது, விடியக்காலை 5 மணி யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஊரில் சில நல்லவர்களும் இருக்காங்க, எல்லாம் நிறைந்ததான் வாழ்க்கை இல்லையா. ஸோ எல்லாரும் சாமியாரும் நம்ம குறை சொல்லிட முடியாது, நல்ல சாமியாரும் இருக்காங்க, இது மாதிரி வாழத்துக்கு இந்த மாதிரியான சாமியாரும் இருக்காங்க. அவங்கள பற்றி சொன்னது அந்த ஸ்டோரி எடுக்கும் போது இந்த ஒரு சீன் பர்டிகுலர், இந்த ஒரு சீன் எடுக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? அது வந்து மந்தையில் ஊர் மந்தை ஒன்று இருக்கும், டீ கடையில் உட்காந்துருப்பாங்க. சிவா சாரும் அந்த சூரிய 2 பேரும் சண்டை போடுவாங்க பார்த்தீங்களா. ஆள் இது ஏய் போடா ஏய் கோடி ஏய் போஸ்பாண்டி, அந்த இதுதான் பயங்கரமான சேலஞ்சிங். என்னென்னா ஒரே ஷாட்டில் எடுக்கணும். அப்போது வந்து அவர் உட்காந்துருப்பார், இவர் உட்காந்துருப்பார். ஒரு இடத்துல ஆக்சுவலாக நீளமான திண்ணு இருக்கும், அந்த முனையில் சிவா சார் உட்காந்துருப்பாப்புல, சூரிய பிரதர் அங்கே உட்காந்துருவார். தள்ளி உட்காரலாம், அந்த சின்ன இடத்துல 2 பேரும் சண்டை போடுவாங்க. தள்ளி போவோம், ஏன் இந்த இடம் யாருக்கு கொடுத்துருக்கேன், அந்த இடம் அது தள்ளி உட்காருன்னு அங்கேருந்து ஆரம்பிக்கும் பஞ்சாயத்து. ஸோ இட பிரச்சனை மாதிரி ஆரம்பிக்கும். அப்புறம் ஆளை பற்றி சொல்லுவாங்க, ஆளை இதுன்னு. அப்புறம் வந்து நீ தான் செயலாளராகவே இருக்கணுமா, நாங்கள் வந்து தலைவராக முடியாதா, உனக்கு அப்புறம் பேருக்கு அப்புறம் நாங்களும் செயலாளர் செத்து போகணுமா. அந்த சீன் எடுக்கும்போது சீனோட எண்டில் வந்து ஒரு பெரியவர் வந்து
ஆண்டு போய் விளாடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அந்த பெரிய ஒரு ஆள் தேடி அன்னைக்குன்னு ஒரு ஆளை செலக்ட் பண்ண அந்த ஆள் வரல. அவரை சொதப்பி விட்டாப்புல, டேரக்டே வரல அவருக்கு. சரிட்டு அங்கே ஒரு டீ கடைக்கு ஒருத்தர் வந்தார். அவரை கூப்பிட்டு, ஐயா கையில் வடை வாங்கிட்டு ஒரு டீ கிளாஸ் கையில் கொடுத்து செம்பில் டீயை கொடுத்து போகும்போது இந்த மாதிரி சொல்லிட்டு போங்க. என்ன சொல்லணும்? ஆண்டு போய் விளையாடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகணும். சரிப்பா நான் தோட்டத்துக்கு போகணும், சீக்கிரம் முடிச்சு விட்றீங்களா? முடிச்சு விட்ருங்க அப்படின்னு வந்துருந்தார். எடுக்கிற 12 டேக்கு போகுது. இவர் 2 சிரிச்சிருவாங்க 2 பேரும். சிவாவும் சரி இவர் சூரியன் சரி 2 சிரிச்சிருவாங்க. சிரிச்சா கட் ஆயிரும். நான் சிங்கிளில் வேணும் அந்த ஷாட்டு, ஒரே ஷாட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எடுக்கவே முடியல. நான் விடலை, எத்தனை எடுக்க போனால் போய் சிங்கிள் ஷாட் தான். அவர் வந்து கரெக்டாக பண்ணிடுவார். இந்த பெரியவர் எல்லாம் கரெக்டாக முடியும் போது ஆண்டு போய் விளையாடுங்க பாடு. இவங்க பேச ஆரம்பிச்சோன்னே சிரிச்சுட்டாங்க. அந்த பெரியவரை பார்த்தோன்னே இவங்க சிரிச்சிருவாங்க. அதே மாதிரி தேட்டரில் அந்த சீனுக்கு பர்டிகுலராக இன்றைக்கும் சேனல் போட்டாலும் சரி, அந்த சீனுக்கு தியேட்டரே பயங்கரமாக சிரிச்சு நாங்களாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணோம் சார். அந்த ஒரு சீன், அந்த ஒரு சீன் மட்டும் இல்லை, நீ பார்த்த 1 கோடி நீ பார்த்த 4 வாழை மரத்துக்கு நான் 1 கோடி, அந்த சீன் எல்லாமே இத்து போன வாழை மரத்துக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது சார். ஆனால் பார்த்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ அடுத்தடுத்த படமும் பார்க்க ரஜினி முருகனாக இருந்தாலும் சரி, அந்த வாழை தாரை பிடிச்சி இழுக்கிறது ஃபுல்லாக அந்த கோரையே விழுந்துரு. எப்படி யோசிச்சாங்க இந்த ஒரு சீன்லாம் எடுக்கிறது? நாங்கள் பயங்கரமாக தியேட்டரில் என்ஜாய் பண்ண ஒரு ஃபிலிம்னே சொல்லலாம் சார். கதைக்களம் அப்படின்னும் போது அந்த ஸ்பாட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்களா சார்? ஆமாம், 100% மாற்றுவோம். நான் அந்த மெயின் பாயிண்ட் கதையை மாற்ற முடியாது. மெயின் உள்ள ஒரு நூல் இருக்கு இல்லையா, ஒரு பில்டிங்னா உள்ள ஒரு கம்பியெலாம் இருக்கு இல்லையா, அதை மாற்ற முடியாது. வெளியில் ஸ்ட்ரக்சரை மாற்றிக்கலாம். உள்ளே இருக்க கம்பி ஒரு கதை மெயின் லைன் லாக் லைனை மாற்றிட்டோம்னா டோட்டலாக ஸ்பாயில் ஆகிரும். சில படங்கள் அப்படி மாறும்போது கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகிரும். இப்போ சொல்ல சொன்னால் சீமராஜாவில் அந்த சேஞ்சஸ் பண்ணணும். சில காரணங்களுக்காக உள்ளே இருக்கிற பேஸ் லைனவே மாற்றணும். அப்படி மாற்றக்கூடாது. சில கட்டாயத்தின் காரணமாக சில அதான் முதல் படம் நினச்ச மாதிரி எடுக்க முடியும், சில படம் நினச்ச மாதிரி எடுக்க முடியாமல் போயிடும். அது அந்த சூழலாக என்னன்னு நம்ம சொல்லிட முடியாது. நினச்ச மாதிரி படம் எடுத்தாலே முதல்ல ஹிட் ஆகிடும். ஃபஸ்ட்டு நினச்ச மாதிரி படம் எடுக்கணும் இல்லையா, அது அந்த சுதந்திரமும் பொருளாதாரமும் நமக்கு இல்லாமல் போயிடும். இல்லை ஏதோ ஒரு சூழல், இல்லை இயற்கையே அந்த சூழலில் அமைச்சு கொடுக்கும். கோவிட்ன்ற ஒரு வரும்னு யாருக்கு தெரியும்? அது நமக்கு அமைச்சு அந்த கோவிட் தகுந்த மாதிரி நம்ம பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம ஸ்ட்ரக்சரே மாற்றிடுவோம். ஸ்ட்ரக்சரை மாற்றும்போது எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். அப்போது பேசிக்காக இருக்கிற கதையை மாற்றவே கூடாது. ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஃபிக்ஸ் தான். அதுக்கு வெளியில் உள்ள மேல் பூச்சுக்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். இப்போ வர ஆர்டிஸ்ட்டுமே இல்லை இந்த ஒரு பர்டிகுலர் சீன் மாற்றலாம், இந்த டைலாக் மாற்றலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களே. ஆமாம், அப்போ அதை நீங்கள் அந்த டைமில் மாற்றுற மாதிரி சில நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது மாற்றக்கூடாது, இது வந்து கதை சம்மந்தப்பட்ட லைன், இதை மாற்ற முடியாது. ஒன்று கதை சொல்லும்போது இந்த ஆர்கியூமெண்ட் வரும், கதை ஸ்கிரிப்ட்ஸ் கேட்கும்போது இந்த ஆர்கியூமெண்ட் வரும். சில நேரம் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு படமே ஓகே, அந்த ஒரு விஷயத்தை ஒரு சீனில் வந்து அவங்களுக்கு உடன்பாடு இருக்காது. உதாரணத்துக்கு ரஜினி முருகனில் ராஜகிரண் சாருக்கு 2வது ஒய்ஃப் இருக்குன்றத அவருக்கு உடன்பாடு கிடையாது. சார் சொல்லுவார், அப்பா ராஜகிரண் சார் எனக்கு எப்படிப்பா நான் பண்ண முடியும். அதுக்கு நான் சில விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது கன்வின்ஸ் ஆக மாட்டார். அப்போ என்ன சொல்ல, சரி ஷூட் போகும்போது பார்த்துக்கலான்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்துக்காக மொத்தத்து படத்தையும் கேன்சல் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அது ஆன் த வேல நம்ம கரெக்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி கமிட் பண்ணிட்டு போவோம். அப்புறம் திருப்பி வரும்போது அவருடைய கருத்தும் சொல்லுவார், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து அதை சொல்லுவார். இதெல்லாம் பண்ணலாம். அதை நாங்கள் உள் வாங்கிட்டே ஓட்டிகிட்டே இருப்போம். ஏதாவது சேஞ்ச் பண்ணுவோம். அவர் ஏதோ நினைக்கிறாரு, அப்போ அதுக்கு தான் மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்னு படம் போயிட்டே இருக்கும். அந்த பர்டிகுலர் சீன் எடுக்கும்போது இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்டில் வரும். அப்போ அவர்கிட்ட நாங்கள் 2-3 ஆப்ஷன் எழுதி காமிப்போம் இந்த மாதிரி. ஸோ ஒரு டேரக்டர்ன்றது வந்து டேரக்டர் மட்டுமே முடிவு எடுக்கிறது சினிமா கிடையாது. நாம் ஒரு பக்கம் போவோம், நமக்கு சப்போர்ட்டாக தான் சில பேர் வருவாங்க. ஈவன் மெயினான கேரக்டர் ஹீரோவாக இருக்கட்டும், மெயினான கேரக்டர் நமக்கு சப்போர்ட்டாக சில ஐடியாக்கள் கொடுப்பாங்க. அதை நம்ம டக்குன்னு வாங்கிக்கணும். அவங்க கொடுக்குறதெல்லாம் சரியில்லைன்னு நாமளே தேவையில்லாமல் முடிவு பண்ணிக்குவாங்க. சில நேரம் ஈகோ வந்து கிளாஸ் வரும். அவங்க என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது. ஆக்சுவலாக அந்த தாட் நமக்கு வராது. நம்ம கூட இருக்கவங்க சில நேரம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நம்ம கதையில் வந்து அவங்க கரெக்ஷன் சொல்கிறாங்க, எப்படி சார் கேட்குறதுன்னு. யார் கரெக்ஷன் என்னப்பா, நல்ல விஷயத்தை யார் சொன்னால் என்ன கேட்டுக்குவோம். யாரோ ஒருத்தர் போகிறவங்க ஒருத்தருக்காக சொல்லுவான். நம்ம படத்தில் ஒர்க் பண்ண ஹீரோ கரெக்ஷனை ஏற்றுக்கூடாதா இல்லையா. அவங்க கருத்து நல்லா இல்லாமல் வரும், சரியான கருத்தாக தான் இருக்கும். அதை நம்ம கன்சிடர் பண்ணணும், யோசிக்கணும், முடிஞ்சு அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்தது தான் சினிமா. இது இன்றைக்கி நேற்று இல்லை, அந்த காலத்துலேருந்து இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அவங்களுடைய கருத்தையும் நம்ம கேட்டு தான் கன்சிடர் பண்ணி தான் பண்ணணும். அது ஹிட் ஆகிடுச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஒருவேளை படம் தப்பாக மாட்டிக்கிச்சுன்னா நல்லா கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு இல்லையா. அதனால் கூட ஒர்க் பண்ணுற கோ ஆர்டிஸ்ட்டோ ப்ரொடியூசர் சொல்கிறதோ கருத்துக்குள்ளே நம்ம கேட்டுக்கிட்டு
அதை கொஞ்சம் யோசிக்கலாங்கிறது சரியானது தான். நீங்க எப்படி சார் நல்ல சாஃப்டான ஒரு இயக்குனரா இல்ல கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பான? நான் ரொம்ப மோசமான ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்தேன். இல்லை, ஓகே. ரொம்ப மோசம். நான் ஆக்சுவலாக வந்து கோவம்னா முனிமுக்கில் வரும், எடுத்தெஞ்சு பேசுகிறது, தூக்கி போட்டுறது, யாரையும் மதிக்க மாட்டேன், இப்படி தான் இருந்தேன். அப்புறம் நான் ஒரு புத்தகம் படித்தேன். எனக்கு ரொம்ப அந்த புத்தகம் படித்தது, நிறையா பேர் படிச்சிருப்பாங்க, சக்தின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகம் படித்ததுக்கப்புறம் தான் என் லைஃபே மாறிச்சுங்க. ஆமாம், அது கோபங்கிற விஷயம் வந்து நமக்கு நாமளே கொடுத்துக்கிற தண்டனை, இன்னொருத்தன் பண்ணுற தப்புக்கு நாமளே வாங்கிக்கிற தண்டனை கோபம். ஸோ கோபத்தை டோட்டலாக குறைக்கணுங்கிற இதை நான் கற்றுக்கிட்டேன். புத்தகம் தான் படித்தேன். நான் அவ்வளோ பெருசாக புக்கு படிக்க மாட்டேன், கதையெல்லாம் புக்கு எடுத்துக்கல, இந்த மாதிரி ஒரு என்கரேஜிங்கான புக்கு தான் படிப்பேன். அப்போ அந்த புத்தகத்தில் வந்து 2 விஷயம் தான் கற்றுக்கிட்டேன். ஒன்று வந்து கோவப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயம், அப்புறம் இன்னொன்று வந்து நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது. 2 விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். முதல்ல எனக்கு பெரிய மைனஸே கோவம் தான். டக்குன்னு கோவம் வந்துடும், டப்புன்னு பேசுவேன். ஆனால் பிஃபோர் வருத்தப்பட வேலை பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடியே டோட்டலாக நான் கோவத்தை கட் பண்ணிட்டேன். வருத்தப்பட வேலை பண்ணும்போது ஒரு துளி கூட கோவம் எனக்கு வராது, இப்போவும் வராது. நான் சத்தமாக பேசுவேன், சவுண்டாக வேலை வாங்குவேன், ஸ்பீடாக நடந்துக்குவேன், அவசரப்படுத்துவேன், வேகப்படுத்துவேன், அவ்வளோதான் இருக்கும் இல்லையா. கோவம் துளி கூட எனக்கு சுட்டுப்பட வராது. என் மனசுக்குள்ளேருந்து ஆள் மனசுலேருந்தே அந்த கோவத்தை தூக்கிட்டேன். கோவம் நம்ம கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கவே முடியாதுன்னு நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இன்னும் நான் இது மூலமாக எல்லாரும் சொல்கிறேன்னா, கோவத்தை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. கோவத்தை வந்து வேலையில் காட்டலாம், அந்த கோவத்தை வந்து ஜெயிக்கணுங்கிற வெறியில் காட்டலாம். கோவத்தை வந்து நம்ம ஸ்கிரிப்டில் ஒரு கேரக்டர் வச்சு கூட காட்டிக்கலாம், நம்ம காட்டிக்கூடாது. அழகா சொன்னீங்க சார் ஒரு வார்த்தை. நிச்சயமா இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் ரொம்ப நம்புறேன். நாங்க ரொம்ப ஒரு வெயிட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2 வாய்ப்பு இருக்கா சார்? 100% வாய்ப்பு இருக்குது. என் லைஃப்பில் வந்து அது ஒரு இப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன் அந்த ஸ்கிரிப்டுக்காக. ஏன்னா என்ன பிரச்சனைனா, அது எடுக்கிறதுல ஒரு பிரச்சனை இல்லை, கம்பேர் பண்ணுவாங்க, அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ கம்பேர் பண்ணுறதுல தப்பே கிடையாது. என்ன எதிர்பார்க்குற நம்ம படத்துக்கெலாம் எதிர்பார்க்க மாட்டானா நினைக்கிச்சா ஒரு காலம், அதிகமாக எதிர்பார்க்குறான்றது இன்னும் இருக்குது, அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. இப்போ நிறைய படங்கள் பார்த்தோன்னா கம்பேர் பண்ணுறாங்க, எதிர்பார்க்குறாங்கன்னு. எதிர்பார்க்குறதே நல்ல விஷயம் தானே. ஸோ எதிர்பார்க்குற அளவுக்கு கொடுக்கணும்னா நம்ம எவ்வளோ உழைக்கணும், எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நான் ஸ்கிரிப்ட்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் அதை பண்ணுற ஆர்டிஸ்ட் ரொம்ப முக்கியம். அன்றைக்கி ஒரு சிவகார்த்தியன் எனக்கு கிடைச்சது மாதிரி, சூரியன் எனக்கு கிடைச்சது மாதிரி, சத்யராஜ் சார் கிடைச்சது மாதிரி, ஒரு திவ்யா கிடைச்சது மாதிரி, ஸ்ரீதிவ்யா கிடைச்சது மாதிரி, எல்லாம் அமைஞ்சு எல்லோரும் நான் கொடுத்த கேரக்டர் அவ்வளோ அழகாக அப்படி தூக்கிட்டு போனாங்க 4 பேருமே. அந்த படத்தை அப்படி தூக்கிட்டு அது மாதிரி ஒரு நமக்கு ஆர்டிஸ்ட்டு வேணும், அது மாதிரியான சூழல் அமையணும். ஆனால் ஸ்கிரிப்டுன்னு பண்ணிடலாம் ஈஸி, ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போகிற ஆர்டிஸ்ட் ரொம்ப முக்கியம். ஸோ வெறும் டைரக்டர் தானே அப்படின்னு இல்லை, எல்லோரும் சேர்ந்து தானே சினிமா. ஸோ நான் ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய மிகப்பெரிய வேலையில் வருத்தப்பட வேலை 2 100% நான் பண்ணுவேன். வெயிட்டிங் சார். அது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் தான். இப்போ சொன்னாலும் எல்லாம் சிரிக்கிறாங்க, அவ்வளோ காமெடியாக ஜாலியாக இருக்கும். படம் ஃபுல்லாக கலாய் தான். அது வந்து 100% பண்ணுவேன். கூடிய சீக்கிரம் இந்த படத்தை ஒரு பண்ணிவிட்டு பண்ணலான்னு இருக்கு. நெக்ஸ்ட் இயர் 2008 பண்ணு நினைக்கிறேன், 2028 பண்ணின்னு நினைக்கிறேன். 27 பண்ணிடலாம் அப்படிங்க. நெக்ஸ்ட் இயர் 2006 27 பண்ணிடுவோம். VVS 27 பண்ணுறோம். கதைக்களம் எந்த அளவுக்கு இருக்கும்? இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஃபுல் அண்ட் காமெடி ஜானரில் தான் இருக்குன்ட்டு. இதுக்கான ஒர்க்கில் வந்து இப்போது ஹீரோ வந்து எந்த மாதிரி ஆட்கள் லீக் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? அந்த எவ்வளோ டைம் இருக்குது இப்போயே கேட்குறீங்களாங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் ஒர்க் பண்ண ஜாலியாக பார்ட் 1 ஒரு தீவிர ரசிகையாக நான் பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுறேன் சார். அதுக்கான ஒரு விஷயம் தான் சார். எனக்கு வந்து இன்னொரு ஒரு மாதம் தான் எனக்கு அந்த கதைகள் நிறைய நாள்லாம் தேவைப்படாது. 1 மாதத்தில் அந்த கதை ரெடி பண்ணிட முடியும் என்னால். ஒரே மாதம் தான் உட்காந்து நான் முடிச்சு விட்ருவேன். பட் இன்னும் உட்காரல, ஒரு ஐடியா பண்ணிட்டேன், கிளைமேக்ஸ் பண்ணிட்டேன், இன்டர்வல் பார்க் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் அப் பண்ணிட்டேன். இன்னும் உள்ளூரில் நடுவில் இன்பிட்டிங் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் செம்மையாக வந்துட்டுருக்கு, அது அடிக்கிறோம் பாருங்க.
நிச்சயமா சார். பார்ட் 1 எந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஹிட் குடுத்து, அந்த மாரி பார்ட் 2க்காக நாங்க ரொம்பவே ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் பண்ணுங்க சார். கண்டிப்பா. அண்ட் இப்போ நீங்க இந்த பார்ட் 2 அப்படின்னு நீங்க சொல்லும்போது, லைக் இப்ப நெறைய கதைகள் வந்து பார்ட் 2 பண்றாங்க. பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அத நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? அது பார்ட் 1, பார்ட் 2ங்கிறது கனெக்ட் பண்ணா ஓகே. கனெக்ட் பண்ணாம சில பேர் பண்ணுவாங்க. கனெக்ட் அது எல்லாம் வியாபாரத்துக்காக தான் அந்த நேம் வச்சுக்கிறாங்க ஒழிய, உண்மையான கனெக்ஷன் கிடையாது. கரெக்டான என்ன எனக்கு தெரிஞ்சு பார்ட் 1, பார்ட் 2னா பாகுபலி தான். முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு பார்ட் 1, பார்ட் 2 பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே பண்ணிட்டாங்க. அதேமாதிரி சில ஹாலிவுட் படங்கள்லாம் இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2 கரெக்டாக இருக்கும். அது ஸ்கிரிப்ட்லேயே அது இருக்கும். அதுதான் பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. சீக்குவலாகவும் நம்ம பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து நான் எப்படியும் சீக்குவல் தான் நான் பண்ணேன். ரஜினி முருகன்லேயே வந்து வருத்தப்படவாளிசன் கேரக்டர் உள்ள சொல்லிட்டு ஒரு சீக்குவல் பண்ணுவோம் நாங்கள் அப்போது. ஸோ இந்த கேரக்டர் கொண்டு இதில் வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆரம்பிச்சோன்னா அந்த பேட்டர்னில் அது ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ பார்ட் 1க்கும் பார்ட் 1க்கும் சம்மந்தம் இல்லாமல் ஆரம்பிப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துல கிராசிங் இருக்கும், டச் இருக்கும். அது மாதிரி பண்ணுறது அது மாதிரி ஐடியா தான். அந்த பேட்டர்ன் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ சேம் கண்டினியூட்டி பேட்டர்ன் கிடையாது. அது பண்ண முடியாதுல்ல, எல்லாம் மாறுபடும்ல. ஸோ அந்த பேட்டர்ன் நம்ம பண்ணுறோங்க. இப்போ நீங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல பார்த்த சிவகார்த்திகேயன் சார் அவர்களுக்கும், இப்போ பராசக்தியில பார்த்துருக்க சிவகார்த்திகேயன் சாருக்கும் எப்படி இருக்கு சார்? அந்த ஒரு வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? பயங்கரமாக இருக்குங்க. நான் படம் பார்த்தேன். ஃபஸ்ட் டேவே போய் பார்த்துட்டேன். பராசக்தி படம் பார்த்தேன். தியேட்டரில் அவர் பேசுகிற ஒவ்வொரு வசனமும் எங்களுக்கு நான் சில நேரம் வந்து இந்த மாதிரி சீரியஸான வசனம் வச்சா சிரிச்சிருவாங்கன்ட்டு நாங்கள் வைக்க மாட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு காமெடிக்குள்ளே இறக்கிட்டு இருக்கும்போது சீரியஸான டைலாக் நான் வைக்கவே முடியாது. ஒரு டைலாக் வச்சாலும் அது எடுபடாமல் போயிடும், பயந்துகிட்டே வைப்போம். ஆனால் இன்றைக்கி படம் முழுக்க முழுக்க சீரியஸான டைலாக்கு, சீரியஸான விஷயம். உண்மையிலேயே நல்ல விஷயம். ஒரு தமிழுக்காக போராடின மக்களை நினைவுபடுத்துகிற விதமாக அந்த பராசக்தி மூலமாக தமிழ். ஏன்னா அதில் ஒரு டைலாக் ரொம்ப பிடிச்சிது. உண்மையிலேயே நல்ல டைலாக் எழுதியிருந்தாங்க. நம்ம தமிழை அழிக்க நினைக்கிறது நம்ம சிந்தனை அழிக்கிற மாதிரி இன்னும். ஸோ எப்போவுமே தாய்மொழி தான் ஒருத்தர் சிந்திப்பான். தாய்மொழியை அழிச்சுனா சிந்தனையே அழிச்சது மாதிரி ஆயிடும், நம்ம அடிமையாயிருவோம். அப்படிங்கிற மாதிரி வசனங்கள்லாம் சூப்பராக இருக்கும். அது சிவகார்த்திகேயன் சார் நல்லா சூப்பராக பண்ணியிருப்பார். எனக்கு மெயினாக வந்து ஜெயம் ரவி சாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் தாஸ் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட ரொம்ப க்ளோஸ் நானும் வரும். ஸோ ஜெயம் ரவி சார் ஆகட்டும் அண்டு சிவகார்த்திகேயன் சார் 2 பேரும் பிச்சுட்டாங்க. நல்லாயிருக்கும். சிவகார்த்திகேயனோட லுக்கு சூப்பராக இருந்துச்சு. அந்த ஓல்டு லுக்கு நல்ல இடையில ஒரு நல்ல உடம்பு போட்டிருந்தாப்புல, இப்போ நல்லா ஸ்லிம் ஆகிட்டார், நல்லா ஸ்மார்ட்டாக இருக்காப்புல, சூப்பராக இருக்குது. அவர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய பராசக்தி படம் மூலமாக இன்றைக்கி உயர்ந்து நிற்கிறாரு. நல்ல பணமர ஹைட்டுக்கு நல்லா வளர்ச்சி அடைகிறார். இந்த வளர்ச்சியை நான் எதிர்பார்த்தது, ஆசைப்பட்டது தான். இன்னும் மென்மேல் அவள் வளரணும். படம் பார்த்துட்டு பேசுனீங்களா சார்? பேசலை. வாய்ப்பு இருந்ததா பேசுறதுக்கான வாய்ப்பு? பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை. படம் பார்த்தேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க, அவங்கள்ட்ட சொல்லிவிட்டேன் நல்லா இருக்குன்னு. நெக்ஸ்ட் எடுக்கிற ஜானருமே காமெடியில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசியிருக்கீங்களா சார்? இப்போது ஒரு சில டைரக்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்க மூவி வந்து ஒரு விஷயத்தை சார்ந்தே இருக்கு. அரசியல் சார்ந்து அந்த மாதிரி போயிட்டுறாங்க. இன்னொன்று இந்த ஜாதி சார்ந்து, இனமொழி சார்ந்து அந்த மாதிரி எடுக்கிற அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் ஒரே பக்கமும் சாஞ்சிடக்கூடாதுங்கிறது என்னோடது. ஜாதியை எடுத்தாலும், அரசியல் எடுத்தாலும், சமூக நீதி எடுத்தாலும், எதை எடுத்தாலும் நம்ம சொல்லலாம், கருத்துக்களை சொல்லலாம். நல்ல விஷயந்தான். ஜாதிங்கிறது ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ கொஞ்சமாக மறைச்சிட்டே வர்றது. திரும்பி இந்த மாதிரி படம் எடுத்து திரும்பி ஞாபகப்படுத்துகிற மாதிரியும் ஆகிடக்கூடாது. அதாவது ஒரு காலத்தில் நடந்துச்சு, அது உண்மைதான். அதை திருப்பி மேக்ஸிமம் மறக்கத்தான் ட்ரை பண்ணணும். ஆனால் இப்போவுமே ஒரு சில இயக்குனர்களை வந்து இது சொல்லலாம்னு நினைக்கிறேன். மாரி செல்வராஜ் சாராக இருக்கட்டும், ரஞ்சித் சாராக இருக்கட்டும், அவங்க ஒரு மொழியை சார்ந்து, ஒரு ஜாதியை சார்ந்து தான் திரைப்படங்கள் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் அவங்க இப்போ என்னென்னா, அவங்களுக்கு இப்போ வாய்ப்பு கிடைச்சிட்டு நினைக்கிறேன், அதனால் அவங்க எடுக்கிறாங்க. அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது, அவங்களோட விருப்பம் தான் அது. பொதுவான கருத்து என்னென்னா, இப்போ மாரி செல்வராஜ், ரஞ்சித் நல்ல விஷயம். அவங்க சமுதாயத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு எப்படி யூஸ் பண்ணாங்க, எப்படி டவுன்ஃபாலாக வச்சுருந்தாங்க, இன்றைக்கி எப்படி முன்னேறுறாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறது நல்ல விஷயம். எனக்கு சேது சார் நான் மீட் பண்ணும்போது சொல்லுவேன், ஜாதியை பற்றி அழகாக சொல்லுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சொன்ன வார்த்தை. நாம் ஒரு ஜாதி பார்க்குறோம்ப்பா, நமக்கு மேலே ஒருத்தர் நம்மளை ஜாதி பார்த்து பிரிக்கிறான், அப்போ இங்கே இருக்குது ஜாதி அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சீமராஜா படத்துக்காக நிறைய வேலைகள் பார்க்கும்போது, ஜாதிங்கிறது 1550 தான் நம்ம ஊருக்கே வந்துச்சு.
நம்முடைய வரலாறு கிட்டத்தட்ட 4000 வருஷம். 4000 வருஷம் ஜாதி கிடையாது. வெள்ளைக்காரன் வந்து வேலைகளை பிரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஜாதி கிடையாது ஆக்சுவலாக. வேலை இன்றைக்கி வெள்ளைக்காரன் வந்து ஜாதியை வச்சு பிரிச்சுருந்தானாக்கும், நீங்கள் என்ன விஜேவா, விஜய் ஜாதி, நான் டைரக்டர் ஜாதி, ஐடி ஜாதி, கேமராமேன் ஜாதி, அப்படி தான் இருந்திருக்கும். அப்படி தான் பிரித்தாங்க. அதை கூட நம்ம புரிஞ்சுக்க முடியாமல் சில நேரம் வந்து சாதின்னு நம்ம போகிறோம். அந்த சாதி பாடுபடு அது அந்த காலத்தில் அறியாமையை வந்து நிறைய பேருக்கு படிப்பறிவு இல்லாதனால அவன் கிடைச்ச வேலை செஞ்சிருவாங்க. இன்றைக்கி எல்லோரும் படிக்கிறோம். அதனால் படிக்கிறதுனால எல்லாருக்கான வாய்ப்புகளை பயன்படுத்தணும். ஸோ சொசைட்டியில் அந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க. ஒன் சைடாக மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு மாரி செல்வராஜ் சரி, ரஞ்சித், இன்னும் வேறு வேறு கதையெல்லாம் வச்சுருக்கலாம், பொதுவான கதையெல்லாம் வச்சுருக்கலாம். அதுவும் கொண்டு வாங்கன்றது என்னுடைய. அது இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் மற்ற ஸ்டேட்டில் இருக்க நடிகைகளை தான் இங்கே கூட்டிகிட்டு வந்து நடிக்க வைக்கிறீங்க. ஏன் தமிழ்லேயே நாங்கள் நல்லா நடிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கோம், நடிக்கவும் செய்கிறோம்ல, நீங்கள் எதுக்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அப்படி இல்லை, தமிழாக பார்க்கணும்னா இந்தியாவை பார்ப்போம். முதல்ல ஆர் இண்டியன்ஸ். அப்புறம் சினிமாங்கிறது உலகம். இன்றைக்கி நம்ம வந்து உலகமயமாக்கல் தான். நம்ம வந்து இந்தியா மட்டும்தான் உலகமயமாக்கல் இல்லாமல் இருந்துச்சு. அது நம்மளும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இப்போ பேன் இண்டியான்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. அது நல்ல விஷயந்தான். நம்ம சினிமா துறையை டெவலப் ஆகணும், நம்ம பேன் இண்டியாக்குள்ளே நுழையணும். ஸோ இதில் என்ன தமிழ் சுந்தர தெலுங்குன்னே நம்ம சொல்லியிருக்காரு பாரதியார். தமிழில் அழகான பெண்கள் நடிக்க வர்றதில்லை, அதான் உண்மை. நம்ம மக்கள் வர்றதில்லை. நடிக்க போனால் அது ஏதோ நினச்சிக்கிறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், நம்ம மக்கள் நடிக்க வர்றதில்லை. நடிக்க வர்றவங்கள தான் நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ மலையாளத்துலையும் சரி, தெலுங்குலையும் சரி, அவங்க நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. நானே நிறையா ஊருக்கு ஆடிஷன் போயிருக்கேன். சென்னையில் நிறைய ஆடிஷன் போடுவோம், ஒரு பொண்ணு வந்தது கிடையாது. நம்ம ஊர் பொண்ணுங்க வர்றதில்லை, உண்மையாக தான். நாங்களாம் ரெடியாக ரெடியாங்களா? உங்களுக்கு ஓகேன்னா சொன்னீங்க. நீங்கள் நாளைக்கு கூட சொன்னால் கூட நாங்களாம் ரெடியாக தான் சார் இருக்கோம். ஆமாம், நாங்களும் இங்கே செலக்ட் பண்ணுறதா. எதனால் சொல்கிறேன்னா, நான் வந்து விவிஸ்லாம் நிறையா பார்த்தேன், சரியாக செட் ஆகலை. திவ்யா தான், தெலுங்கு, அவங்க தான் செட் ஆகும். எனக்கு யார் செட் ஆகலான்னு இருக்கு இல்லையா, நிறைய வரதில்லை நம்ம ஊரில். உண்மை தான். வாங்க, வரலாம், வெல்கம். இப்போல்லாம் ரொம்ப சேஃப் பெண்களுக்கு. முன்னாள் என்ன நடந்துச்சுன்னு தெரியல இந்த சினிமா. நான் கேட்கணும்னு நினச்சேன் சார். இந்த குற்றச்சாட்டு அடிக்கடி வைக்கிறாங்க, பெண்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்ற மாதிரி. பட் ஒரு சில இயக்குனர்கள் வந்து சொல்லும்போது நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன், அப்படி இல்லைன்று மறுக்கிறாங்க. பட் சேஃப்டி இருக்குது, கண்டிப்பாக சேஃப்டிங்க. இங்கே நீங்கள் தான் தப்பு பண்ணால் தான் உண்டு ஒழிய யாரும் உங்களுக்கு தொந்தரவு கொண்டு போகிறதில்ல. நீங்கள் தான் தப்பு பண்ணால் தான் உண்டு. அப்படி தான் இங்கே சினிமா. இங்கே 100% சேஃப்டி, சரிங்களா? இங்கே நேர்மையாக இருந்தோம்னா நேர்மையாக இருக்கும். நம்ம தமிழ் சினிமா மட்டும்தான் நேர்மையோட அடையாளம் சொல்லலாம். நேர்மையானது நேர்மையில் அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அது இருக்கும். ஆனால் இங்கே 100% சேஃப்டி. இங்கே வந்து வாரிசுக்காரங்க தான் வரணும் இல்லை, யார் வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறலாம் இங்கே நம்ம தமிழ் சினிமாவில் தான் இருக்குது. அதேமாதிரி பெண்களுக்கும் பாதுகாப்பு இங்கே அதிகமாக இருக்குது. இங்கே சேஃபாக தான் இருக்குது. அவங்க தவறாக யாரோ சொல்கிறாங்க ஒரு சில பேர். அதே சமயத்தில் எல்லா துறையிலும் சில தவறு நடக்கும். நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுற ஐடி பீப்புள்லேயும் தவறு நடக்குதான் சொல்கிறாங்க. எல்லாத்துலேயும் இருக்கும். அந்த தவறுன்றது ஒரு 20% இருக்கும். அதை நம்ம எடுத்து முன்னாடி நிப்பாட்டக்கூடாது. நல்ல விஷயம் என்ன நடக்குது அப்படி தான் பார்க்கணும். இங்கே 100% சேஃப்டியாக இருக்குது. இன்றைக்கி இப்போ உள்ள காலகட்டத்தில் பெண்களும் பக்கா சேஃப்டி. ஆனால் தைரியமாக வரலாம். அவங்களாம் அழகாக சொன்னீங்க சார். நாங்கள் வரதுக்கு ரெடியாக இருக்கோம். சார், இப்போது விஜய் சாரோட படம் லாஸ்ட்டு ஃபிலிம் ஜனநாயகன் கேட்கலாம்ல? கேளுங்க, அதெல்லாம் இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இது ஆடியன்ஸாக எங்களுக்கு ரொம்பவே வருத்தனே சொல்லலாம். நீங்களும் ஃபேன். ரொம்ப வருத்தம். நானும் வருத்தப்பட்டேன். ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாதுன்னு நினச்சி. எனக்கு விஜய் சார் வந்து ரொம்ப பிடிக்கும். அவரோட நான் ஒர்க் பண்ணும்போது தமிழில் பிரியங்கா சோப்ரா, இப்போ இந்த இடத்து தான் பக்கத்தில் தான் பிரியங்கா சோப்ரா, அவர் ஒரு 2 பேர் சேர்ந்து பாடினாங்க. இமான் தான் மியூசிக். இமான் சார் தான் ஃபஸ்ட் படம் அந்த படம். அந்த படத்தில் வந்து 2 பேருமே பாட்டு பாடினாங்க. அதனால் எனக்கு ஒர்க் பண்ணும்போது சூப்பராக ஒர்க் பண்ணுவார். அது இல்லாமல் சார் வீட்டுக்கு அடிக்கடி நாங்கள் அவரை அடிக்கடி பார்ப்போம், சாரை சந்திப்போம். அவருக்கு வந்து அந்த தேவையில்லாத விஷயத்தில் தலையிடவே மாட்டார் விஜய் சார். ரொம்ப அமைதியான கேரக்டர். அதிர்ந்து கூட பேச மாட்டார், சத்தம் போட்டு கூட பேச மாட்டார். ஒரு சினிமா ஷூட்டிங் டயத்தில் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் கூட கூப்பிட்டு ரூமில் வச்சு தான் சொல்லுவார். நான் கிளம்புறேன்றதை நேரமாச்சு 6 மணிக்கு மேலே வழக்கமாக ஷூட்டிங் இருக்க மாட்டார். 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு கிளம்பிடுவார். 6 மணிக்கு மேலே கிளம்புன்றதை முன்னாடி சொல்லிடுவார். சில நேரம் 6:30 ஆச்சுன்னா கூட அதை வந்து 6:30 ஆச்சு நான் வச்சு இருந்து அப்படி தூக்கி போட்டுலாம் போக மாட்டார். கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டு நான் டைம் ஆச்சு நான் கிளம்புறேன். அப்படி அந்தளவுக்கு சாஃப்டான கேரக்டர் தான் விஜய் சார். அவரோட அரசியல் பயணத்தில் வரும்போது அரசியல் நுழைச்சிட்டா அந்த பிரச்சனை வரும் பொதுவாக. அது அரசியலாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. ஸோ ஜனநாயகம் இந்த பொங்கலுக்கு வந்திருக்கணும்.
நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நாங்களுமே ரொம்ப ஆமாம், எதிர்பார்த்தோம் சார். அது விஜய் சாரோட கடைசி படம்னு வர சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கடைசி படம் நான் இன்னும் நிறைய படங்கள் பண்ணலாம். அவர் அரசியல் இருந்துக்கிட்டும் படம் பண்ணலாம், தவறு கிடையாது. பட்டு கடைசி படம் அரசியல் வரும்போதே வர படத்தை விட மாட்டுறாங்களே, இதுக்கப்புறம் படம் எடுத்தால் எடுக்கணுவாங்களான்னு தெரியல. இது வந்து யாரை சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்குள்ளே ஒரு பெரிய அரசியல் இருக்குது, நம்ம போய் சிக்கிக்க முடியாது இல்லையா. நம்ம வரணும்னு ஆசைப்பட்டோம், வர முடியல. பராசக்தி வந்துருச்சு, 2 படமும் வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஒரு பொங்கலை பொறுத்த வரைக்கும் பெரிய படங்கள் 2-3 படம் வரைக்கும் வரலாம் சொல்லுவாங்க. பெரிய பொங்கலாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், சம்மராக இருக்கட்டும், ஒரே இடத்துல 3 படங்கள் வரைக்கும் வரலாம், தவறு கிடையாது. இது போட்டின்னு கிடையாது. இது போட்டி இருந்தால் கூட அது ஆரோக்கியமான போட்டியாக தான் இருந்திருக்கும். ஸோ ஜனநாயகம் வரலன்றது தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு மிகப்பெரிய வருத்தம். இப்படிலாம் பண்ண முடியுமான்னு கற்பனை. நம்ம சினிமாவில் நாங்கள் சீன் எழுதிச்சா கூட சண்டையை போடுவாங்க, லாஜிக் பார்ப்பாங்க. அது எப்படி ஒரு படம் வரவிடாமல் ஆகும். ஆனால் ரியல் நடந்துட்டுருக்கு. விஜய் சாரோடைய அரசியல் வருகையை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷம். வருகை வந்து ரொம்ப நல்லது, வரணும். அரசியலுங்கிறது யார் வேணாலும் வரலாங்க. இவங்க தான் வரணும், இவங்க தான் வரணும் கிடையாது. அடுத்து இந்த நாட்டை ஆளுறது யார்? அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஆளணும். அடுத்தடுத்த வயசாக இருக்கும், 60 வயசாகிடும், 70 வயசாகிடும், அவங்களும் ஆள முடியாது இல்லையா. அடுத்த ஜென்ரேஷன் ஆளணும். எல்லாருமே ஒரு சைக்கிளிங் மாதிரி தான், மியூசிக் சேர் மாதிரி எல்லாருமே நம்ம அந்த ஆளணுங்கிறது தான் ஜனநாயக முறைன்றது. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு தரணும். அவர் கொஞ்சம் ஆளணும், இவர் கொஞ்சம் ஆளணும், மக்கள் எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி விஜய் சாருக்கு அது கண்டிப்பாக தகுதி இருக்குது. அவர் இந்தியன், தமிழன், அவருக்கும் இந்த வாய்ப்பை மக்கள் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அவரும் இந்த அரசியலுக்கு வர்றது நல்ல விஷயம். வந்து மாற்றங்களை உருவாக்கணுங்கிறது ஆசை. அரசியலுக்கு யார் வந்தாலும் வரவேற்கணும், அது நல்ல விஷயம். அரசியலுக்கு இப்போலாம் பாதி பேர் வர்றதில்லை, இளைஞர்கள்லாம் அரசியலுக்கு. நமக்கு எதுக்கு வம்பு, அங்கே போனால் பஞ்சாயத்து, அங்கே போனால் பிரச்சனை, ஒதுங்குறாங்க. அப்படி ஒதுங்காமல் எல்லோரும் வரணும் அரசியலுக்கு, வந்து எல்லோரும் நல்லது பண்ணுங்கள், அவ்வளோதான். நீங்கள் அவங்களுடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, தமிழில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களே சார். அப்போ நீங்கள் நினச்சிருக்கீங்களா விஜய் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஆமாம், நிறைய நினச்சிருக்கேன். ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். பட் வாய்ப்பு ஏதாவது நடந்து நான் ஒரு வாட்டி போய் ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கேன், சார்கிட்ட சொல்லியிருக்கேன். பட் நடக்கலை. அது நான் எனக்கு சரியான டைமிங் அமையலை, அப்புறம் விட்டுட்டேன் நான். அப்புறம் இடையில முயற்சி பண்ணி பார்த்தேன், அப்புறம் சொல்லலை, விட்டுட்டேன். எனக்கு அவர் ஒரு பொண்ணு ஆசை இருந்துச்சு, ஒர்க் பண்ணி ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். நிறைய ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு அவர் தான் ஒர்க் பண்ணுவோம். பட் விவிஎஸ் இந்த மாதிரி டயத்தில் ஒர்க் பண்ணல. அது அவர் பெரிய ஹீரோவாக இருந்தார். நான் எப்போவுமே பெரிய ஹீரோவுக்கு கதை எடுத்து போய் நம்ம ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா, ஸோ அப்கமிங் வர ஹீரோ கதை பண்ணிட்டு தான் நம்ம ஜெயிக்கணும். அதனால அவரை நாங்கள் யோசிக்கலை, வருத்தப்பட அவளை சங்கம்லாம் பண்ணும்போது. அதுக்கப்புறம் ஒரு கதையெல்லாம் பண்ணேன், 2-3 கதை பண்ணேன். பட் ஒரு வாட்டி போய் ஸ்கிரிப்டை சொல்லியிருக்கேன் விஜய் சாருக்கு, சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன்னாரு. ஸோ அப்படி தான் நடந்திருக்குங்க. அடுத்த படம் எந்த மாதிரி இருக்கும் சார்? அடுத்த படம் கண்டிப்பாக ஒரு ஜாலியான படமாக இருக்கும். இந்த கருத்து 27 சொல்கிறது, வருத்தப்படாத வாலிப சங்கம் 2 வந்துரும், அது எங்களுக்கு கன்ஃபார்ம் அது தெரிஞ்சிருச்சு. கன்ஃபார்ங்க. அடுத்த படம் இந்த கருத்து சொல்கிறது, கதை சொல்கிறது, இந்த மாதிரிலாம் நல்ல வேலையெல்லாம் செய்யாமல் ஃபுல்லாக இறங்கிலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். என் நண்பர்கள்லாம் சொன்னாங்க, ரொம்ப வேண்டப்படுங்க, எதுக்குப்பா நமக்கு தேவையில்லாத வேலை, நமக்கு தெரிஞ்ச காமெடி ஜாலியாக போயிடலாமே. அப்படி தான் ஆக்சுவலி இந்த ஸ்கிரிப்டை பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அதுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் கவின் வச்சு பண்ணலான்ட்டு பிளான் போயிருந்துச்சு. அந்த ஸ்கிரிப்டு தான். அப்போ அவர் வந்து வேறு படங்களில் இதெல்லாம் வர முடியாமல் போச்சு. அதனால அந்த கொம்பு சீவி படத்தை நான் இடையில பண்ணேன். திருப்பி அந்த ஸ்கிரிப்டே பண்ணுறோம். கவின் இல்லை, அவர் எதோ வரல நினைக்கிறேன். அந்த ஸ்கிரிப்ட் தான் பண்ண போகிறோம். அது வந்து 100% அடிக்கும், ஜாலியாக இருக்கும், காமெடியாக இருக்கும். ரொம்ப ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார் அந்த ஒரு படத்துக்காக. சார் இப்போ நீங்க கிட்டத்தட்ட 2001 வந்தீங்க, தோஸ்த் என்ற ஒரு படத்துல உதவி இயக்குனராக வந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 படங்கள் உதவி இயக்குனராக டிராவல் பண்ணியிருக்கீங்க. சிவா மனசில் சக்தி, ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படங்கள் எல்லாமே முடிஞ்சு இயக்குனரா வருத்தப்படாத வாலிப சங்கம் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட எடுத்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள். அந்த ஒரு கடந்து வந்த பாதைன்னே சொல்லலாம்ல சார். இப்போ ஒரு எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான ரொம்ப ஒரு அன்பான ஒரு இயக்குனர் பொன்ராம் அப்படின்ற ஒரு நேம் வந்து இருக்குல்ல சார், அது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? முதல்ல இந்த பொன்ராமுக்கு ஒரு இது சொல்லிடுறேன். என் பேர் பொன்ராம். நான் வந்து கார்த்திக் சார் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கௌதம் கார்த்திக் அப்பான்னு சொல்லலாம், கார்த்திக் சார், அவர்கிட்ட கொஞ்ச நாள் வந்து நான் டிரைவராக வேலை பார்த்தேன். ஒரு 15 நாள் ஓட்டி ஒரு படத்துக்கு ஓட்டினேன். அப்போ என்ன பொன்ராம் உங்களோட ஆசைகள் என்னென்னா, அஸ்னட்ரான சார் சுந்தரி சார், சுந்தரி சார் ரொம்ப க்ளோஸ் இல்லையா, சுந்தரி சார்கிட்ட வேலைக்கு சேர்த்து விட சொல்லியே அவர்கிட்ட போய் கொஞ்ச நாள் டிரைவரோட வேலை பார்த்தேன். அப்போது சொன்னேன், என்னை சுந்தரி சார்கிட்ட எப்படியா வேலைக்கு சேர்த்து விடுங்க சார்னு.
ஓகே சேர்த்து விட்டுலாம் இல்லை இருக்குது, நானே சுந்தர்கிட்ட சொல்கிறேன், நோ ப்ராப்ளம் அப்படின்னாரு. அவர் ரொம்ப சூப்பராக பேசுவார். அவர் மாதிரிலாம் ஒரு ரொமான்டிக்காக பேசி ஆளே கிடையாது. அவர்லாம் அந்த மாதிரி பேசுவார். அப்போது உங்கள் பேர் என்ன? பொன்ராம் என்ன? அப்படியா, நான் பேரை மாற்றலான்னு இருக்கேன் சார். என்னாச்சு, ஏன் பேரை மாற்றுறீங்க? என்ன, எனக்கு இந்த பேர் பிடிக்கல சார். சூப்பர் பேருங்க, பொன்ராம், இதுக்கு மேலே என்ன வேணும்? பேரெலாம் மாற்றாதீங்க, நல்ல பேர், அப்படியே வச்சுக்கோங்கன்னு. அது இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் நான் மாற்றுன்ற ஐடியா வச்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு எங்கே போனாலும் வந்து என்னடா இது ஒரு பேரோட ஒரு பிரச்சனையாக இருக்குமா அப்படி யோசிப்போம். அப்பா அம்மா வச்ச பேரை நம்ம மாற்றக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்காக நம்ம மாற்றலான்றது. அப்புறம் கார்த்தி சார் சொன்னார், நீங்கள் மாற்றாதீங்க, நல்ல பேருன்னு சொன்னார். ஸோ அந்த பொன்ராம் ஸ்கின்னில் வருத்தப்பட வழி சங்கம் படம் வரும்போது, பொன்ராம் டேரக்டராக ஹிட்டு அப்படின்னு வரும்போது, அது உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நாள் அந்த நாள் தான். நீங்க பேசும்போது சொன்னீங்க சுந்தர் சி சார் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுக்கான வாய்ப்பு கிடைச்சதா சார்? நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? வாய்ப்பே கிடைக்கலையே எனக்கு. இப்போ வரைக்குமே கிடைக்கலையே சார்? அதுக்கப்புறம் நான் ராஜேஷ் நானும் அப்படியே ட்ராவல் மாறிட்டேன்ல. எஸ்சிஎஸ்சி சார்கிட்ட சேர்ந்ததுக்கப்புறம் நான் அவரை ட்ரை பண்ணல. ட்ரை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துருப்பார். சார் ரொம்ப பழக்கமாயிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் அந்த நான் சார்கிட்ட ஒர்க் பண்ண போயிட்டேன். அப்படியே ட்ராக் மாறிட்டேன் இல்லையா. சார்கிட்ட ஒர்க் பண்ண போயிட்டோம். அப்படியே நானும் ராஜேஷ் ஜாயின் பண்ணோம். அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டோம். பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது? நிறைய பார்த்துருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் நல்ல ஞாபகம் இருக்குது. வருத்தப்படாத வள்ளியூர் சங்கம் மிக்சிங்கில் இருந்தோம். அப்போ சார் ஒரு படம் மதகஜராஜா, அப்போது அதுவும் எங்கள் படம் மிக்சிங் ஒரே தேட்டரில். அந்த படம் ரிலீஸ் இல்லைன்றது ஒரு வருத்தத்தில் அப்போ ரிலீஸ் கேன்சல் ஆகிடுச்சு அந்த படம். நாங்கள் அந்த 2 படம் வரதாக இருந்துச்சு. அப்போது மதகஜராஜா அண்டு வருத்தப்பட வள்ளியூர் சங்கம் 2 படம் தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த படம் ஏதோ காரணங்களால் வர முடியல, கேன்சல் அப்படின்னே வெளியில் வந்தார். மிக்சியில் இருந்து நான் வெளியே நின்றுருந்தேன். அடுத்து அவர் வந்ததுக்கப்புறம் நான் உள்ளே போய் மிக்சிங் பண்ணணும். அவர் வந்து வருத்தப்படாத வள்ளியூர் சங்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனார். சுந்தரிசி சார் படம் ஹிட் ஆகும், நல்லா இருங்க வாழ்த்துட்டு போனார். ஏன்னா வின்னர் படத்தில் அது இருக்கும், அந்த வருத்தப்படாதம் கைப்பிள்ளைன்னு இருக்கும் இல்லையா. ஸோ என்ன இருந்தாலும் நம்ம அதை ஏதோ ஒன்று நேசிக்கிற சுந்தரிசி சார், அதனால தான் நம்ம அங்கேருந்து நமக்கு வருது அப்படிங்கிறது தான். நான் இவ்வளோ தூரம் அவர்கிட்ட நான் நேசிக்கிறது அவருக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆனால் அவருடைய காமெடி படங்கள், அவர் சொல்கிற விஷயம் ரொம்ப பிடிக்கும் சுந்தரிசி சார். ஸோ அதனால என்னமோ அவருடைய விஷயங்கள் எங்களுக்கும் தோணுதுன்றது சந்தோஷமான விஷயங்கள். நிச்சயமா இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது சார் புரிஞ்சுப்பாங்க, இன்னும் நம்மளை நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு ரசிகரா அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை படங்களை இயக்கியிருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஃபேன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா சார், இப்போ இருக்க படங்கள் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இப்போ நிறைய புதுமுக இயக்குனர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒரு தாட் ப்ராசஸே வேற மாதிரி இருக்கு. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அது அப்படியே ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. லைட்டாக நமக்கு ஜர்க்கடிக்குது, ஆஹா நம்ம உஷாராகணும், இல்லைன்னா நம்மளை வந்து மாற்றி விட்டுருவாங்க. நம்ம ட்ரெண்டை வந்து நம்ம பிடிச்சிக்கணும், இல்லை நம்ம ஒரு ட்ரெண்டை உருவாக்கணும். அவங்க ட்ரெண்டுக்குள்ள நம்ம கொஞ்சம் மாறுற அவன் மாதிரி ட்ரெண்டுக்குள்ளே போகணும், இல்லை அவனை ஓவர்டேக் பண்ணி நம்ம போகணும். சரிங்களா, நம்ம ட்ரெண்டை பிடிக்கணும். நம்மளும் இப்படி தானே வந்திருப்போம். நமக்கு முன்னாடி ஒரு சீனியர் டேரக்டர்ஸ் இருந்திருப்பாங்க, உள்ளே பூந்து நம்ம ஒரு ட்ரெண்டை க்ரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா. அதேமாதிரி ஒருத்தர் வரத்தானே செய்வான். ஸோ அவனுக்கு வழி விட்டு ஆகணும், அதேமாதிரி அவங்க கூட சேர்ந்து ஓடணும், நம்ம ஒரு ட்ரெண்டை க்ரியேட் பண்ணணும். ஏற்கனவே நம்ம வந்து குத்திடுவாங்க, நீ காமெடி டேரக்டர் தான். அதுக்கு அந்த வெறும் காமெடி படம் பண்ணாமல் அதுக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன லேயர்ஸில் நம்ம ஒரு சின்ன சின்ன கருத்தை வச்சு ஒரு கேப்பில் கடை வெட்டுற மாதிரி நம்ம போகிற போக்கில் ஒரு காமெடிக்குள்ளே ஒரு சின்ன கருத்தை நுழைச்சிட்டோம்னா நம்ம ஏதோ வண்டி ஓடிடும். ஸோ இப்போ உள்ள பசங்கள்லாம் செம்ம ஃபாஸ்ட். என்கிட்டே நிறைய பேர் அசனேட்டர் ஒர்க் பண்ணுவோம். டக்குன்னு அடுத்த மாதமே வந்து ஒரு படம் தான் ஒரு பையன் ஒர்க் பண்ணால் 2 படம் கதை சொன்னான். அவனை கதை கேட்டேன், சொல்கிறா எப்படின்னு சூப்பராக சொன்னான் அந்த பையன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, பசங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ நம்ம அவங்களோட தான் நம்ம சுற்றணும், அவங்களோட தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். அது ஒரு போட்டி தான். அவங்கள வந்து யங்ஸ்டர்ஸ் நம்ம வருவாங்க, அவங்களோட நம்மளும் சேர்ந்து போடணும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு வழி விடணுங்கிறதும் இன்னும் சொல்லப்போனால் அவங்களாம் நம்ம வழிகாட்டலாம். ஆர்வமாக ஓடி வரும்போது சின்ன சின்ன ஹெல்ப் கூட பண்ணலாம் வர்ற பசங்களுக்கு. நல்லா ஆர்வமாக வராங்க. சிலர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் போயிடுது. ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு மட்டும் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வர்றாங்க. கதை பண்ணிடுறாங்க, டெக்னிக்கலாக ஷூட் பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டை, ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டை வேலை வாங்குகிற ஸ்டைல் இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்குது. அது மட்டும் கற்றுக்கிட்டாங்கன்னா சூப்பர். அவங்க ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் கிட்ட ஷேர் பண்ணிங்க சார். இந்த நேர்காணல் எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் இருக்குது. சூப்பர். நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரங்கள்னே சொல்லலாம், உங்களுடைய பெஸ்ட்டான டைமை ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நேரங்களுக்கு நிறைய அழகான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி.